ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன ட்ராவல் பையனை கூப்பிட்டுட்டு போயிட்டேன். போகிற வழி எங்கும் பார்த்தீங்கன்னா ஆவரம்பூ. பாருங்களேன், ஃபுல்லாக ஆவரம்பூ தான். ஆவரம்பூவை ஒரு காலத்தில் சீண்டுவார் கிடையாது. வயல் உழவுக்கு மடக்கி உழுறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது போக சித்த மருத்துவங்களில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. மாலை நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து இந்த பூவை பறிச்சுட்டு போவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, சுகர் பேஷண்ட்ஸ் தான். அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான அருமருந்து. இதை டீ போட்டோ இல்லை பச்சையாவே கூட சாப்பிட்லாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது சுண்டைக்காய். இதுவும் ஊர் ஒதுக்குப்புறங்களில் கண்டிப்பாக வளர்ந்து நிற்கும். இதோட காய்களும் மருத்துவ குணங்கள் வாய்ந்தது தான். நாட்டு சுண்டைக்காய். இதை தட்டி சின்ன வயசில் நாங்கள் வத்தல் போடுறது உண்டு. ஓகே நண்பர்களே, தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.